ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான விஷயத்தை தான் இன்று இரவோடு இரவாகவே உன் சாயப்பா நடத்த போறேன். என் பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்குமோ, இதை யாரால தான் தீர்த்து வைக்க முடியுமோ, யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு மனதெல்லாம் அலைப்பாய்ந்து எதிர்நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையில தான் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக வந்துள்ளேனின் செல்லமே. இப்போ உன் மனசுல என்ன நடந்தா நீ சந்தோஷப்படுவன்னு தெரிந்தவனாகத்தானே உன் சாயப்பா இருக்கேன். நிச்சயமா உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்றிரவே செய்து முடித்து நாளை உன் மனசு குளிரக்கூடிய வகையில ஒரு சந்தோஷ செய்தியையும் உன் செவிகள்ல கொண்டு வந்து சேர்க்க போறேன். நீ கையில கட்டி இருக்கிற கடிகாரத்தை வேணா நேரத்தை மாத்தி கமைச்சிடலாம். ஆனா வாழ்க்கையில நேத்து நடந்த விஷயத்தை மாற்றி சரி செய்யும்படி உன்னால் செய்ய முடியாது தானே. நேற்றைய நாளை நீ கடந்து வந்துட்டா அந்த நாள் முடிஞ்சதுதான். மீண்டும் அங்க போய் நீ அதுல நடந்த ஒரு தவறான விஷயத்தை மாத்தவோ, நீ பேசின ஒரு தவறான வார்த்தையை சரி செய்யவோ முடியாதல்லவா. ஆக என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட இரு. கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனம் துவண்டு போகாமல் இனிமே எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் சாயப்பா என்னிடம் எல்லா பொறுப்புகளையும் விட்டுடு. கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனிப்பான சுவை மிகுந்த அமிர்தமாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். தேவையில்லாம மனம் புழுங்கி கலங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகாதே என் செல்லமே. கூடிய விரைவில் காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். உன் மனசும் சிக்கலான கயிறிலிருந்து விடுபட்டு நிம்மதியாய் வாழும்படி நான் செய்வேன். கரையை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போற அலைகள் மீண்டும் கடலுக்குள்ள போய் சேரும் போது நொர நொறையா போய் சேரும் பார்த்திருக்கியா? அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகிறே தவிர இன்னும் வெற்றி உனக்கு கிடைச்ச பாடு இல்ல. இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இன்னைக்கு கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும்னு நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் சருகாகி உருகி மருகி காஞ்சு போயிருதா? கவலைப்படாதே என் செல்லமே. உன் மன வேதனைகளை எல்லாம் போக்கி உன் சோதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். வேலை செஞ்சு உழைச்சு ஓடி களைச்சதெல்லாம் போதும். சளைக்காமல் இரு. உன் வாழ்க்கையை பார்த்து என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சு போகவும் வேணாம். எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறோம்னு நினைச்சு மலைச்சு போகவும் வேணாம். உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், அதில் எப்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செஞ்சு சரி செய்யணுன்றது உன் கைகள்ல தானே இருக்கு. எல்லா விஷயங்களையும் நீ சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடிச்சு நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் எல்லா விளைவுகளையும் உண்டாக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி நீ வெற்றி நடை போடத்தான் போகிறாய். வானம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற அந்த மேகங்கள் போல உன் வாழ்க்கையிலையும் நிறைய கனவுகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். மேகங்கள் எப்படி நகர்ந்து போய்கிட்டே மாயாஜால வித்தை காட்டுதோ அப்படித்தான உன் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கனவை நிறைவேற்றாததாக மாயாஜால வித்தை நிறைந்த மாயையாக இருக்கு. உன் வாழ்க்கை பாதை தொடங்கிய காலத்துல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் அறிந்த நான் உன் மனக்குழப்பங்களையும் மன கேள்விகளையும் புரிஞ்ச நானு எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். நாளைய விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாகத்தான் இருக்கும். நீ வழிபடும் இந்த உன் சாயப்பா உனக்கு விருப்பமானதை எப்படி செய்து கொடுக்காமல் இருப்பேன்? இந்த உலகத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டு பிறக்கவும் இல்லை, மறுபடியும் எப்ப போவோன்றது உனக்கு தெரியவும் தெரியாது. ஆனா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் இந்த பூமியில் வாழும் போதே நிறைவேற்றிக்கணும் தானே நீ விரும்புற. இந்த விருப்பத்தை கூட உன் சாயப்பா உனக்காக நிறைவேற்றாமல் இருப்பேனா என் செல்லமே? வெறுப்பையும் வேதனையும் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில நீ விரும்பினது எதுவுமே நடக்கலையேன்னு கலங்காத. கூடிய விரைவில் உன் வாழ்வில் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் மன நிம்மதியோடு கூடிய நிறைவான வாழ்க்கையை நீ வாழும்படியும் உன் சாயப்பா உனக்கு துணையாய் இருக்க போறேன். என்ன இருந்து என்ன பயன்? என் வாழ்க்கையில நிம்மதியும் இல்ல, தனிமையாகத்தான் இருப்பது போல் இருக்கிறது. உதவிக்கு ஓடி வந்து உதவி செய்யவோ என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லாத அனாதையாக இருக்கோமே நினைக்காத. உன் வாழ்க்கையை நினைச்சு மனமுடைந்து போகாதே என் செல்லமே. நீ வாடி நின்றால் உன்னை தேடி வரக்கூடியவனாக உன் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயம் உனக்கு நல்லது செய்வேன்.